ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு தலைக்கு என்னன்னு நான் காய்ச்சி வழக்கமாக அம்மா காய்ச்சி கொடுத்து விடுவாங்க. இந்த தடவை அம்மா காய்ச்சி கொடுத்துட்டது வந்து காலி ஆயிடுச்சு. சரி நம்மளே காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அம்மா காய்க்கிறதுல ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஓமையில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஓம் வாட்டர் ஸ்மெல் வரும். இது கொஞ்சம் கன்றாவே தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. அப்புறமா கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா செம்பருத்தி பூ. இது வந்து ஹேர் பேக்கும் செய்ய போகிறேன், அப்புறமா ஹேர் ஆயிலுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்து கத்தாழை. ஹேர் பேக் எப்படி பண்ணுறது, ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தனித்தனி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதோட இன்னும் என்னெல்லாம் பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இது வந்து கருவேப்பிலை, அப்புறமா இது வந்து மருதாணி. ரெண்டுமே நம்ம வீட்டில் கிடச்சது தான். கருவேப்பிலை தாராளமாக போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் ஓமையில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்மெல்லு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு சிலருக்கு செட் ஆகாது, அதனால். அப்புறமா மருதாணியும் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா கலர் வந்து முடி வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால். அப்புறமா வெந்தயம் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு பல் மட்டும் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்க வேண்டாம். பூண்டு வந்து எண்ணெயில் ரொம்ப அதிகமான ஸ்மெல் கொடுக்கும், ஹார்ட் ஸ்மெல் கொடுக்கும், அதனால் பூண்டு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதோட வந்து வேப்பிலையுமே ஸ்மெல் அதிகமாகும். வேப்பிலை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தலையோட அரிப்பு இருக்கும்ல, அப்படி இருக்கவங்களுக்கு இந்த பூண்டும் வேப்பிலையும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நல்லா அரிக்கும், தலை நல்லா அரிக்கும், ஆனால் பெயினே இருக்காது அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த அரிப்பை கம்மி பண்ணுறதுக்காக. வேறு எல்லாமே ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் உள்ளான பொருள் தான். இதோட சேர்த்து நான் 6 லிட்ரு நாட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் தான் வாங்கணும், இல்லை நீங்கள் வீட்டிலே தேங்காய் காய வச்சு எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லது தான். 6 லிட்டருக்கு தான் நான் தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இனிமேல் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து தான் எண்ணெயில் சேர்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையுமே ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன், வேப்பிலையை தவிர. என்னெல்லாம் பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 15 போல் செம்பருத்தி எடுத்திருக்கேன். அப்புறமா இது வந்து கருவேப்பிலை, இது வந்து மருதாணி, இது வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பாரு பூண்டு எடுக்கணும்னு சொன்னேன்ல, அதோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து செம்பருத்தி இலை, சீரகம், அப்புறமா வெந்தயம், இது வந்து ஓம இலை, கத்தாழை வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இடித்து கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு தான் எடுத்திருந்தேன். இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு இரும்பு சட்டி, இது மட்டும்தான், வேறு சட்டியே கிடையாது. இதை வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் மேக்ஸிமம் ஹேருக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹேரை வந்து சரியாக பராமரிக்கிறதே கிடையாது, நானுமே அப்படி தான். மோஸ்ட்லி குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் பராமரிக்கிறதே கிடையாது. எண்ணெய் தேய்க்கிறேன்னா கூட அது கூட டவுட்டு தான், அவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கேன். எப்போமாவது நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிறது. அம்மா வந்து அடிக்கடி திட்டுவாங்க, என்னம்மா நீ முடியை எப்படி வச்சுருக்க அப்படின்ட்டு. முடி நிறைய கழியுது, என்ன பண்ணுறது. லைட்டாக தீயை வந்து அதிகப்படுத்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து சிம்மில் தான் இருந்துச்சு, லைட்டாக அதிகப்படுத்திக்கிறேன், எண்ணெய் சூடாகிறதுக்காக. இருக்கட்டும். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் முதல்ல சீரகம் எடுத்து போட்டுக்கிறேன். பபிள்ஸ் வருது தெரியுதா, சீரகம் எடுத்து போட்டுக்கிறேன். லைட்டாக பொரியட்டும். இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம மிதமான சூட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடணும். நான் எடுத்திருக்க எல்லா பொருளுமே வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். செம்பருத்தி இலையாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும், மருதாணியாக இருக்கட்டும், அப்புறம் ஓமமாக இருக்கட்டும். ஓமம்லாம் நிறைய வீட்டில் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் தான் வாங்கினேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஓமம், கத்தாழை, இது 4மே நான் பக்கத்து வீட்டிலேருந்து தான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அதனால் அவங்ககிட்ட வாங்கியாச்சு. வேறு எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் தான், தாராளமாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். வெந்தயம் சீரகம்லாம் போடுறது வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். ரொம்ப சளி பிடிக்கும், லைட்டாக பனியில் விழுந்தாலே சளி பிடிக்கும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, என்ன மாதிரி என்ன போட்டாலும் அது சொல்லுங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்ற மாதிரி என்னன்னாலும் செட் ஆகும் அப்படின்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்ததாக சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கருகாது, லைட்டாக வெந்து இதோட சத்து எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும், இல்லைன்னா கருகிடும்.
அடுத்ததாக மருதாணி சேர்த்துக்கிறேன். மருதாணி வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடி வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செம்பட்டை மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் வந்து செம்பருத்தி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி எல்லாம் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அந்த ஹேர் பேக்கை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக செம்பருத்தி பூ, இதோட காடி காம்பை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா சேர்த்துக்கிறேன். அப்புறமா வேப்பலை வந்து கொழுந்து இலையாக தான் பறிச்சிருக்கேன். நல்லா முத்துன இலையாக பறிக்காதீங்க, கொழுந்து இலையாக பறிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஓம இலைக்கும் தலைநீர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, மருதாணி, சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து மேக்ஸிமம் முடி வந்து நல்ல கிருகிருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சின்ன வெங்காயம் இன்னும் நல்லது. போட்டாச்சா? அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கத்தாழை, தெறிக்கும் மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சுல. எல்லாம் சேர்த்ததுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு மனம், அதாவது சூப்பர் அரோமா வருது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எண்ணெய் பச்சை எண்ணெய் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா இருக்கட்டும். இது நல்லா தீயை வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு வாட்டி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தெரிக்காது, அதனால் பயப்பட வேண்டாம். ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும். சிலருக்கு வந்து தண்ணினால், சிலருக்கு சில மாத்திரை எடுத்துக்கிறதுனால, சிலருக்கு உடம்பு சரியில்லாத இருக்கனால, சிலருக்கு வந்து அது என்னது ப்ரெக்னென்சி டைமில் ஹேர் ஃபால் ஆகும். சிலர் வந்து சரியாக கவனிச்சிக்கவே மாட்டாங்க. இதில் வந்து நான் லாஸ்ட் ரகம், சரியாக கவனிச்சிக்கவே மாட்டேன், எண்ணெய் வைக்கிறதுக்கே கடிக்கும் அந்த மாதிரி ஆள்னா. அப்படி இருக்கவங்க வந்து சரியான ஃபுட் எடுத்துக்கலனா கூட ஹேர் ஃபால் ஆகும், அதனால கூட இருக்கலாம். அதனால் முட்டை, ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளதை நிறைய எடுத்துக்கோங்க, அப்படின்னா ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு மாதிரி எண்ணெய் வந்து நல்ல தலை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம எண்ணெய் வைப்போம் அப்படின்னா நல்ல தலை குளிர எண்ணெய் வைக்கணும். முடியில் ஒவ்வொரு முடி நல்லா எண்ணெயில் நனைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கா, எண்ணெய் பார்க்குறதுக்கு தெரியுதா? இது வந்து டார்க் கலரில் மாறும். நம்ம காலையில் இப்போ ஒரு 10 மணிக்கு எண்ணெய் காய்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் அதை ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஏற்றணும். அப்போ தான் இதில் உள்ள எல்லா சத்துக்களும் அதில் இறங்கும். உங்களுக்கு தெரியுதா? இருக்க எண்ணெயோட அந்த டார்க் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே குக் ஆயிடுச்சு, நம்ம போட்ட எல்லா பொருளுமே குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? கத்தாழை, அப்புறமா வேப்பிலை, செம்பருத்தி இலை எல்லாமே நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சு. இது 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ரெடி ஆகிடுச்சு. தீயை வந்து சிம் பண்ணி வச்சு அந்த 10 நிமிஷமும் இதை கொதிக்க விடுங்க. அதிகமாக கூட்டி வச்சிடாதீங்க. கூட்டி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட எல்லா பொருளும் நான் சொன்ன மாதிரி கரிஞ்சு போயிடும். அதனால தீயை கம்மியாக வச்சு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மணிக்கு, அதாவது ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இதை மறுபடியும் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். மூடி போட வேண்டாம். ஏன்னா மூடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த ஆவி வருதுல்ல, அது வந்து மூடியில் பட்டு அந்த தண்ணி உள்ளே விழுந்துடும். அதனால் மூடி போடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஈவினிங் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவரே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா? சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கா? இனிமேல் இதை வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். தேங்காய் நான் வாங்கினேன்ல, அதே பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். அதனால ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் இன்னும் பெட்டர். நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் முதல்ல இந்த பாத்திரத்தில் தான் வடிகட்ட போகிறேன். ஒரு வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க எண்ணெயை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஒரு ட்ராப் கூட விடாமல் மொத்தத்தையும் அப்படியே ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்தை கூட வீண் பண்ண மாட்டேன். ஈவினிங் பையனும் பொண்ணு வந்தோன்னா அவங்க தலையில் தேய்ச்சி விட்ருவேன். அப்படியே எடுத்து மொத்தமாக தேய்ச்சிருவேன். இது அப்படியே வடிகட்டிடலாம். இப்போது கொஞ்சம் தான் வந்திருக்க மாதிரி இருக்கும். நம்ம பிழிஞ்சு விடும்போது நிறைய வந்துடும். பிழிஞ்சு விட்டுக்கிறேன், விட்டுட்டு காட்டுறேன். அப்படி இருக்கு. ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சிட்டேன். கையில் இருக்க எண்ணெயை வந்து லைட்டாக தலையில் தேய்ச்சிக்கிறேன்.
கொஞ்சம் கொட்டி இருக்கும்ல அதை அதில் வந்து அதை வடிகட்டி எடுத்திருந்தேன்ல அதில் வந்து சரியாக வரல, அதனால இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டேன். பாருங்க பேலன்ஸ் பார்த்தீங்களா, அதோட சக்கை இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதை பாட்டிலில் மாற்றிக்கலாம். பாட்டிலில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக மாற்றி எடுத்தாச்சு. எண்ணெயோட நிறத்தை பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. சூப்பர் ஃப்ளேவராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எண்ணெய் வாங்கின அதே பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே இதை ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். கலர் பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நம்ம எப்படி ஊற்றின எண்ணெய் எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா. நீங்களும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி, நான் பயன்படுத்தினது எல்லாமே வீடியோவில் சொன்ன மாதிரி வீட்டில் கிடைக்கிற நார்மலான பொருட்கள் தான். வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேரை நம்ம தாங்க பார்த்துக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர். These brothers my guys, know that they fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want going? Why you want act like that?